வருண சபை சபா பர்வம் பகுதி 9. நாரதர் சொன்னார், ஓ யுதிஷ்டா, வருணனின் தெய்வீக சபை பிரகாசத்தில் இணையற்றதாக உள்ளது. அது நீல அகலங்களில் யமசபையை போன்றே உள்ளது. அதன் சுவர்களும் வளைவுகளும் தூய வெள்ளை நிறத்தில் உள்ளன. அது விஸ்வகர்மனால் நீருக்குள் கட்டப்பட்டது. அது சுற்றிலும் அற்புதமான கனிகளையும் மலர்களையும் கொடுக்க வல்ல தங்கத்தாலும் ரத்தினங்களாலும் ஆன மரங்களால் சூழப்பட்டுள்ளது. நீலமும் மஞ்சளும் கருப்பும் கருமையும் வெள்ளையும் சிவப்பும் ஆகிய நிறங்களில் பூங்கொத்துகள் மிகுந்து இருக்கும் பல மரங்கள் அங்கே இருந்தன. அந்த மரங்களில் பல வண்ணங்களில் அழகாக இருக்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பல்வேறு இனங்களை சேர்ந்த பறவைகள் தங்கள் இனிய இசையை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. அந்த மாளிகை குளிர்ச்சியாகவும் இல்லாமல் வெப்பமாகவும் இல்லாமல் மிகுந்த மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை கொண்டதாக இருந்தது. வருணனுக்கு சொந்தமான அந்த சபா மண்டபத்தில் பல இருக்கைகளுடன் கூடிய பல வெண்ணிற அறைகளும் இருக்கின்றன. அங்கே வருணன் தெய்வீக ஆடைகள் உடுத்தி தெய்வீக ஆபரணங்களும் நகைகளும் பூண்டு தெய்வீக வாசனை பொருட்களை மேனியில் தரித்து தனது ராணியுடன் அமர்ந்திருக்கிறான். நீர்க்கடவுளான வருணனுக்காக ஆதித்யர்கள் காத்திருந்து அவனை வழிபடுகிறார்கள். வாசுகி, தக்ஷகன், ஐராவணன் என்று அழைக்கப்படும் நாகன், கிருஷ்ணனும் லோகிதனும் பத்மனும், பெரும் சக்தி கொண்ட சித்திரனும், கம்வாலன் மற்றும் அஸ்வதாரன் என்று அழைக்கப்படும் நாகர்களும், திருதராஷ்டிரன், மலஹகம், மதிமத், குந்தாதரன், கார்கோடகன், தனஞ்சயன், பனிமத், பெரும் பலம் வாய்ந்த குண்டகன், ஓ பூமியின் தலைவனான யுதிஷ்டா, பிரகலாதன், முஷிகதன், ஜனமேஜயன் மற்றும் அனைத்து நற்குறிகளும் மண்டலங்களும் நீண்ட தலைகளும் கொண்ட பல பாம்புகளும் அங்கு இருந்தன. ஓ யுதிஷ்டா, இவர்கள் அனைவரும் எந்த துயரமும் இல்லாமல் சிறப்பு வாய்ந்த வருணனுக்காக காத்திருந்து அவனை வழிபட்டார்கள். ஓ மன்னா, விரோசனின் மகன் பலி, முழு உலகத்தையும் அடக்கிய நரகன், சங்கிரகன், விப்ரசித்தி மற்றும் தானவர்களான காலகஞ்சன், சுஹானு, துர்முகன், சங்கன், சுமனன், சுமதி, கடோதரன், மகாபஸ்வன், கார்த்தனன், பிதாரன், விஸ்வரூபன், ஸ்வரூபன், விருபன், மகாசிரஸ், தசக்ரீவன், பலி, மேகவசஸ், தசவரன், திதிவன், விதபூதன், சங்கிரதன், இந்திரதபனன் ஆகிய தைத்தியர்களும் தானவர்களும் காது குண்டலங்களுடனும் மலர் அலங்காரங்களுடனும் மணிமுடிகளுடனும் அதாவது கிரீடங்களுடனும் தெய்வீக ஆடைகள் பூண்டு தங்கள் வீரத்தால் பல வரங்களை பெற்று சாகாத வரத்தை அனுபவித்து அதாவது மேலுலகில் நன்னடத்தை கொண்டு நல்ல சபதங்களை மேற்கொண்டு அந்த அறைகளில் சுருக்கு கயிறை தனது ஆயுதமாக கொண்ட சிறப்பு மிகுந்த வருணனுக்காக காத்திருந்து அவனை வழிபட்டார்கள். ஓ மன்னா, 4 சமுத்திரங்களும் அதாவது பெருங்கடல்களும், பகீரதி அதாவது கங்கை நதியும், கலிந்தி அதாவது யமுனை, விதிசா, வேனவா வேகமான நீரோட்டம் கொண்ட நர்மதை, விபாசா, சதது, சந்திரபாகா, சரஸ்வதி, ஐராவதி, விதஸ்தா, சிந்து, தேவநதி, கோதாவரி, கிருஷ்ணவேண்பா அதாவது கிருஷ்ணவேணி, நதிகளின் ராணி காவேரி, கிம்புனா, விசால்யா, வைதரணி நதி, திரிதியா, ஜேஸ்திலா, பெரும் சோனே, சர்மன்வதி, பெரும் நதியான பர்னாசா, சரசு, வாரவத்யா, நதிகளின் ராணி லங்காலி, கரதோயா, அட்ரேயே, சிவப்பு மகாந்தா, லகந்தி, கோமதி, சந்தியா, திரிஸ்ரோதசி ஆகிய தவசிமான நதிகளும்
தவசி பயணம் செல்லக்கூடிய உலக புகழ் பெற்ற இடங்கள், மேலும் பல நதிகள், தவசி நீர்நிலைகள், ஏரிகள், கிணறுகள், நீரூற்றுகள், பெரியதும் சிறியதுமான குளங்கள் அனைத்து உருவம் எடுத்து அங்கே வந்து, ஓ பாரதா, தலைவன் வருணனுக்காக காத்திருந்து அவனை வழிபட்டன. விண்ணுலகின், அதாவது சொர்க்கத்தின் புள்ளிகளும், அதாவது திசைகளும், அனைத்து மலைகளும், அனைத்து நீர்வாழ் உயிரினங்களும் வருணனை வணங்கி அங்கே நிற்கின்றன. கருவி, அதாவது இசைக்கருவி மற்றும் குரல் இசைக்கு தங்களை அர்ப்பணித்திருந்த கந்தர்வ அப்சரஸ்களின் பலதரப்பட்ட இனங்களும் புகழ்ச்சி பாடல்களை பாடிக்கொண்டு வருணனுக்காக காத்திருக்கின்றனர். தான் கொண்டிருக்கும் ரத்தினங்களால் வளமான குறிப்பிட்ட அனைத்து மலைகளும் உருவம் கொண்டு அந்த சபைக்கு வந்து ஒருவருடன் ஒருவர் பேசி மகிழ்ந்தனர். சுனபன் என்ற பெயர் கொண்ட வருணனின் முதலமைச்சர், அதாவது தலைமை அமைச்சர், தனது மகன்கள், பேரர்கள் மற்றும் தெய்வீக நீர்நிலைகளுடனும் தனது தலைவனுக்கு பணி செய்ய காத்திருந்தான். இப்படி உருவம் கொண்டு வந்த அனைவரும் அந்த தெய்வத்தை, அதாவது வருணனை வணங்கினர். ஓ பாரத குலத்தின் காளையே, எனது உலக சுற்றலின் போது கண்ட வருணனின் சபா மண்டபம் இப்படித்தான் இருக்கும். இனி குபேரனின் சபா மண்டபத்தை குறித்து கேள் என்றார் நாரதர்.